விஜயோட ஸ்பீச் பத்தி கண்டிப்பா பேசணும். ஏன்னா ஓவராலா எல்லாருமே வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஒரு வகையான அது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன். எதிரி யாருன்னு தீர்மானம் பண்றதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அரசியல். அதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாவே மதுரை மாநாட்டிலேயே விஜய் எடுத்துட்டா. நேற்று அதை இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தி இருக்கிறார் நான் சொல்வேன். அப்போ திமுகவுக்கு மாற்ற நாம தான் திமுகவா தாவேக்காவா அல்லது தாவேக்காவா திமுகவா அப்படின்னு அவர் சொல்ற போதே பிரதான இடத்துக்கு நாம வந்துட்டோங்கிற நம்பிக்கையை அந்த நிர்வாகிகளுக்கு கடத்துறது தான். அது விஜய் தொடர்ந்து செய்யறாரு தான் நான் பாக்குறேன். அது நெஜண்டானாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படி ஒரு நிலைமை வரவிடாம பாத்துக்கிறது எடப்பாடிக்கு தான். ஏன்னா இப்ப அவர் 3ஆம் இடம் போவார்லாம் ஒரு தேரி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அது அவ்வளவு சுலபம் இல்லை. அது நடக்காதுன்னு நம்ம சொல்றதுக்கு ஜனநாயக விரோதமா போயிடும். எடப்பாடி உஷாராகணும். இன்னும் வெற்று பேச்சே பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு ஆள் வரப்போகுதுன்னா எங்க தெலுங்கானால இருந்தா இல்ல கர்நாடகால இருந்தா பெரிய கட்சி நம்ம கிட்ட வரப்போகுதுன்னு. தமிழ்நாட்டில் வர்றதுக்கு எங்கெங்க கட்சி இருக்கு? இந்த யதார்த்தத்தை முதல்ல எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும். வாக்கு வங்கியை தக்க வைக்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கு.